ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் பார்க்குற என்ன தெரியுமா? தேங்காய் திரட்டு அல்வா. தேங்காய் திரட்டு அல்வா இது ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க 10 நிமிஷத்தில் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. சரி, நம்மளும் அதை ட்ரை பண்ணோன்னு சொல்லிட்டு நம்ம ரெசிபி இல்லை, ஒருத்தவங்க போட்டது. ஆனால் எனக்கு அது நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அதனால் நான் என்ன பண்ணேன்னா, டக்குன்னு அதை பண்ணிடுவோன்ட்டு கொஞ்சம் தேங்காய் எடுத்து நல்லா திருவி அதை மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு அது கூட நாட்டு சர்க்கரையும் கொஞ்சம் அரிசி மாவு போட சொன்னாங்க. போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அடிச்சுட்டு அப்புறம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி தவாவில் அந்த மிக்ஸை ஊற்றி நல்லா கிண்டிகிட்டு இருக்கும்போது கூட கொஞ்சம் தேங்காய் எண்ணெயோ இல்லை நெய்யோ எது வேணாலும் விட்டு அப்படி பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்குது. இங்கே பாருங்கள், ரொம்பனா என்ன சொல்கிறதுக்கு, அவ்வளோ சாஃப்டாக அவ்வளோ டேஸ்டியாகட்டும் இருக்குது. தெரியுதா? இதுதான் தேங்காய் திரட்டு அல்வா. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. அதை ஊற்றிட்டு அப்புறம் கிண்டிகிட்டே இருக்கும்போதே கொஞ்சம் உடனே ஒரு 5 மினிட்ஸ்லேயே கட்டி ஆயிடுது. கட்டி ஆனோன்னா எடுத்து இது பாருங்க, எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு தெரியுதா? எடுத்து நம்ம இலையில் வச்சோ இல்லைன்னா டிஷ்ஷில் வச்சோ சாப்பிட வேண்டியது, அவ்வளோதான். ரொம்ப ஈஸி. ஏலக்காய் வேணுங்கவங்க கொஞ்சம் ஏலக்காய் போட்டோம். சிலருக்கு ஏலக்காய் வாயில் கிடைக்கும், அது பிடிக்காது, வேண்டான்னா விட்ருங்க. வேணா போடுங்க. கொஞ்சம் அண்டி கிஸ்மிஸ் நான் போட்டிருக்கேன். இந்த இருக்குல்ல, இது கிஸ்மிஸ். அண்டி மட்டும் போட்டால் போதுன்னா அது போடணும். பாதாம் போடணுன்னா என்ன உங்களுக்கு நட்ஸ் போடணுமோ போட்டுக்கோங்க. சரியா? ஓகே, சூப்பர் ரெசிபி. எல்லாம் ட்ரை பண்ணுங்கள். பாய்.